வெல்கமிங் யூ டு சினி போக்ஸ். லேட்டஸ்டான விஷயங்கள், ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் உங்களுக்கு தான். சிவாஜி படம் 3Dயில் ஹேட்ஸ் ஆஃப் டு ரஜினி. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட், கலர், 3D, அனிமேஷன் 4 கேட்டகரிஸ்லையுமே ஸ்டாராக இருக்கிற ஒரே ஸ்டார் ரஜினி தான் சவுத்தில். ஹேட்ஸ் ஆஃப் டு ரஜினி. ஸோ இப்போ அடுத்த படம் வரப்போகிற படம் வந்து அனிமேஷன், மோஷன் கிராஃபிக்ஸ்னு புது வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த படம் தயவுசெய்து வந்துட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப பயமுறுத்தினே இருக்காங்க, வருதுன்னு. சீக்கிரம் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா டைட்டில் வேறு நிறையா மாற்றினே இருந்தாங்க இல்லையா, ஒவ்வொன்றா சொல்லினே இருந்தாங்க. ராணா, ஹாரா, கோரா நிறைய சொல்லியிருந்தாங்க. டைட்டில் என்ன வைக்கலான்றதுக்கே ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருந்தாங்க, என்னென்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். டைப்ஸ் ஆஃப் மூவிஸில் நிறைய வருது. இப்போ நானே அம்புலி படம் நடித்தேன். தெரியுது நீங்கள் கலாய்க்கிறது. வந்தேன்னு சொல்லு, அது என்ன நடித்தேன் அப்படின்றீங்கல்ல. சரி, வந்தேன். அம்புலி 3D ஃபிலிம், ஃபஸ்ட்டு 3D ஃபிலிம். அதுக்கப்புறம் நிறைய 3D ஃபிலிம் வருது. சிலது 3D ஃபிலிம் இருக்குது. ஆல்ரெடி வந்த ஃபிலிமை 3D எடுத்துடுறாங்களா, அந்த மாதிரி ஃபிலிம் வேணும். கொஞ்சம் ஒரிஜினலாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் என்ன பண்ணுறாங்க, தியேட்டருக்கு வராமல் ஒரு சிடியை போட்டு பார்த்தா திருட்டு விசிடியில் பார்க்குறியே, நியாயமாக அது அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி இங்கிலீஷில் வந்த படத்தை மறுபடியும் நம்ம தமிழ் எடுத்தால் அவங்க தமிழ் தெரியாதுல்ல, அவங்களால கேட்க முடியாது. why you stealing my subject அப்படின்னு ஸ்டைலாக கேட்பாங்கல்ல. ஸோ எல்லாமே திருட்டு தான். அதனால் நமக்கு இருக்கிற சரக்குக்கு ஒரிஜினல் ஸ்டஃப் கண்டிப்பாக கொடுக்க முடியும். நானி பார்த்தீங்க, அதுக்கப்புறம் மௌனகுரு பார்த்தீங்க. மௌனகுரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட்டு. பயணம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மைனா சூப்பர் சப்ஜெக்ட். இப்போ வந்திருக்கிற அட்டக்கத்தி, இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்டஃப் நம்மளால் கொடுக்க முடியிருச்சே. 3D அந்த மாதிரி ஃபிலிம்லாம் தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நான் படம் வந்திருக்கு. அதுக்கு சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டு, நானின்னு ஒரு படம் வந்து பாருங்கள் சார், அதோடைய முதல் பாதி சார் நான், ரெண்டாவது பாதி இன்னொரு படம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாயில் வந்தபடி நான் உளறேன்னா அதுலேயே எனக்கு காம்படிஷன். கூட உளரும் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து அதில் ஜாயின் பண்ணாதீங்க. தேங்க்யூ.